ஏழாம் வகுப்பு குழந்தைகளுக்கு வணக்கம். நம்ம இப்பொழுது கணித பாடத்தில் 3ஆம் பருவத்திற்கான எண்ணியல் பகுதியிலிருந்து சில கணக்குகளை பார்க்க போகிறோம். தசம எண்களை வகுத்தல். குழந்தைகளை நாம் முன்னர் வகுப்பில் தசம எண்களை எவ்வாறு பெருக்குவது என்பதை ஒரு வழிக்கணக்கின் மூலமாக பார்த்தோம். தற்பொழுது தசம எண்களை எவ்வாறு வகுப்பது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்காக ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு வழங்குகிறேன். தசம இலக்கங்களை வகுப்பது சாதாரண வகுத்தலை போன்றதே என்றாலும் சிறிய மாற்றத்திற்கு உரியது. அதாவது பெருக்கல் சாதாரண பெருக்கல் மாதிரி தான், புள்ளியை மட்டும் மாற்றி வச்சுருப்போம். இங்கே அதே மாதிரி தான் வகுத்தலும், ஆனால் ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்னு பாருங்கள். வகுக்கும் எண்ணும் வகுபடும் எண்ணும் சம தசம இலக்கங்கள் பெற்றிருப்பின் வகுத்தலானது இரு இயலெண்களை வகுப்பது போன்று மிக எளிதானது. அதாவது வகுக்கிற எண்ணிலையும் தசம இலக்கங்கள் ஒரே மாதிரியும் வகுபடும் எண்ணிலையும் தசம இலக்கங்கள் ஒரே மாதிரி இருந்தால் ரொம்ப எளிமையாக வகுத்து விடலாம். வகுக்கும் எண் மற்றும் வகுபடும் எண்ணின் தசம இலக்கங்கள் வேறாக இருப்பின் முதலில் வகுக்கும் எண்ணை தகுந்த 10ன் அடுக்கால் பெருக்கி முழு எண்ணாக மாற்ற வேண்டும். அதன் பிறகு வகுக்கும் எண்ணை 10ன் அடுக்கால் பெருக்க வேண்டும். குழந்தைகளே, இதை நாம் கணக்கில் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த குறிப்பு மிக எளிமையாக புரிந்துவிடும். இதற்காக பயிற்சி 1.4 7வது கணக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வண்டியானது 1.2 லிட்டர் பெட்ரோலில் 76.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 1 லிட்டர் பெட்ரோலில் அது கடக்கும் தொலைவு எவ்வளவு? பெட்ரோல் போட்டால் தானே வண்டி போகும், அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது 1.2 லிட்டர் போட்டால் 76.8 கிலோமீட்டர் போகுதுன்னா 1 லிட்டருக்கு எவ்வளோ தூரம் போகும்? குழந்தைகளை, இந்த மாதிரியான வழிக்கணக்குகளை படிக்கும் பொழுது சற்று தெளிவாக படிக்க வேண்டும். கூட்டல் வேண்டுமா, கழிக்க வேண்டுமா, பெருக்க வேண்டுமா, வகுக்க வேண்டுமா என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நாம் வகுத்தல் செய்ய வேண்டும். ஏனெனில் ஒரு பெரிய மதிப்பிலிருந்து நமக்கு சிறிய மதிப்பை கேட்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே சிறிய மதிப்புகளை கொடுத்து பெரிதாக கேட்டால், ஒரு பழத்தின் விலை இவ்வளோ ரூபாய் என்றால் இத்தனை பழங்களின் விலை, இந்த மாதிரி. இப்போ இதே கணக்கில் 1 லிட்டருக்கு இவ்வளோ தூரம் போகுதுன்னா ஒரு 50 லிட்டருக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின் பொழுது பெருக்கணும். இங்கே கொடுக்கப்பட்டது பெரிய மதிப்பு, அதாவது 1.2 லிட்டர் பெட்ரோல்னு சொல்லிட்டு நமக்கு 1 லிட்டரில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ குறையுதுனாலே நாம் முடிஞ்ச வரைக்கும் வகுத்தல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ கொடுக்கப்பட்ட இந்த 2 அளவுகளுமே தசம எண்களாகத்தான் இருக்குது. இந்த தசம எண்களை எவ்வாறு வகுப்பது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். தீர்வு: வண்டியானது 1.2 லிட்டர் பெட்ரோலில் செல்லும் தூரம் 76.8 கிலோமீட்டர். இது கொடுக்கப்பட்ட விடை. எனில் வண்டியானது 1 லிட்டர் பெட்ரோலில் செல்லும் தூரம் எவ்வளவு? இதுதான் நமக்கான கேள்வி. அப்போ 1 லிட்டர்னால் என்ன செய்யணும்? 76.8 1.2ஆல் வகுத்து விட வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. 76.8 லிட்டரை கிலோமீட்டரை 1.2ஆல் வகுக்க வேண்டும். சரி, எப்படி வகுப்பது? முதலில் வகுப்பதற்கு முன்பாக இந்த தசம இலக்கங்களில் நான் குறிப்பில் கூறியுள்ளதுபடி தசம இலக்கங்களில், அதாவது எப்பவுமே இந்த வகுபடும் எண் முழு எண்ணாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இது வகுபடும் எண் எது? 76.8. அது முழு எண்ணாக இருக்கிறதா? இல்லை, தசம எண்ணாக இருக்கிறது. அதை முழு எண்ணாக மாற்ற என்ன செய்ய வேண்டும்? 10ன் அடுக்குகளால் பெருக்க வேண்டும். இங்கே எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கிறது? ஒரே ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கிறது. அப்போ ஒரு இலக்கம் நமக்கு போக வேண்டும், அதாவது முழு எண்ணாக மாற வேண்டுமானால் 10ஆல் பெருக்க வேண்டும். ஒருவேளை 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருந்திருந்தால் 100ஆல் பெருக்க வேண்டும். குழந்தைகளே, ஏற்கனவே தெரியும் நம் சமான பின்னங்களை எவ்வாறு கண்டறிவது என்பது. இங்கு ஒரு இலக்கம் என்பதால் 10ஆல் பெருக்கி விட்டுவிடக்கூடாது. தொகுதியை மட்டும் 10ஆல் பெருக்கினால் பகுதியையும் அதே எண்ணால் பெருக்க வேண்டும். 100ஆல் பெருக்கி இருந்தீர்கள் என்றால் இதையும் 100ஆல் பெருக்க வேண்டும். இங்கு 10ஆல் பெருக்கி இருக்கிறோம், ஆகவே நாமும் பகுதியையும் 10ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்னாகும்? 1.2 என்பது 12 எனவும் 76.8 என்பது 768 எனவும் மாறிவிடும். இப்பொழுது 2 எண்களுமே முழு எண்ணாக மாறிவிட்டது. இனி வகுத்தல் என்பது மிக சுலபம். அதை எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். பெட்டி முறையில் 768 என்பதை இப்படியாக கட்டங்கள் வரைந்து அதில் நிரப்பிக்கொள்ளுங்கள். வகுக்கும் எண்ணான 12ஐ கட்டத்திற்கு வெளியே எழுதி கொள்ளுங்கள். முதல் இலக்கம் எத்தனை என்று பாருங்கள், 7. 7ற்குள் எத்தனை 12 வரும்?
பூஜ்ஜியம் 12 தான் வரும். 0 12 0. இப்போ 7லிருந்து 0 கழித்தீர்கள் என்றால் என்ன வரும்? 7. இதை கழித்து எழுதி கொள்ள வேண்டும். அடுத்த வழிமுறை என்னவென்றால், இந்த மீதியுள்ள 7ஐ நன்றாக கவனிங்கள். இது மீதி 7. இந்த 7ஐ இந்த 6க்கு முன்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த 7 அங்கே சென்று விட்டது. இப்பொழுது என்ன கிடைத்து விட்டது? 76 என்று இருக்கிறது. 76ல் எத்தனை 12கள் உள்ளன? 6 12கள் உள்ளன. 6 12 72. 6ஐயும் 12ஐயும் பெருக்கினீர்கள் என்றால் 72 என்று கிடைக்கும். அதை இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது 76லிருந்து 72ஐ கழிப்போம். 76லிருந்து 72ஐ கழித்தோமானால் நமக்கு 4 என்று கிடைக்கும். ஏற்கனவே கூறியது போல் இப்போ இந்த 4ஐ என்ன செய்ய வேண்டும்? 8க்கு முன்பாக எழுதி கொள்ளுங்கள். 48 என்று வந்துவிட்டது. 48ல் எத்தனை 12கள் உள்ளன? 4 12கள். 4 12 48. 48லிருந்து 48ஐ கழித்தோமானால் மீதி 0. ஆகவே நாம் வகுத்து முடித்து விட்டோம். நமக்கான ஈவு 64. முன்னாடி 0 இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை விட்டு விடலாம். ஆகவே நமக்கு கிடைத்துள்ள விடை 64 கிலோமீட்டர். ஆகவே அந்த வண்டியானது 1 லிட்டர் பெட்ரோலில் 64 கிலோமீட்டர் தூரம் செல்லும். படத்தில் காட்டியுள்ளபடி இந்த கார் ஒரு எடுத்துக்காட்டுக்குத்தான் இந்த காரை காட்டியிருக்கிறேன். இந்த கார் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 64 கிலோமீட்டர் தூரம் போகும். புரிந்ததா குழந்தைகளே? இதே மாதிரியாக நீங்கள் நிறைய கணக்குகளை முயற்சி செய்யுங்கள். நன்றி.